மாங்காடு அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி விநாயகர் திருக்கோவிலில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கோவிலுடைய நகருடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய தலைமையிலே எழுச்சி தமிழர் தமிழக தலைவர் தமிழ் தேசிய போராளி தமிழ் பாதுகாப்புடைய தலைவர் தங்க தளபதி நம்முடைய தலைவர் அவர்களுக்கு பணிமட்டம் கட்டி நீதி அனைவருக்கும் மாவட்ட செயலாளர் அவர்கள் கொடுப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். தலைவர் கிளம்பணும். எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர் கொடுப்பாங்க. தேர்தல் வேளையில் எல்லா கட்சிகளும் தீவிரமாக இறங்கிவிட்டார்கள். நாமும் இந்த தேர்தலில் முன்கூட்டியே வேலையை தொடங்க வேண்டும். 3 தனி தொகுதிகளும் ஒரு பொது தொகுதியும் மொத்தம் 4 தொகுதிகள் வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிடம் நாம் கோரியிருக்கிறோம். திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் எல்லா கிராமங்களிலும் கிளைகளை கொண்டிருக்கிற அடுத்த 3வது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை யாரும் மறுக்க முடியாது. இந்த உண்மையை யாரும் மறுக்க முடியாது. நாம் ஆண்ட கட்சி அல்ல, ஆளும் கட்சி அல்ல. அடுத்த முதல்வர் நாம் தான் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிற கட்சியும் இல்லை. நம்முடைய உழைப்பை மக்கள் அங்கீகரிக்கிற காலம் வரும். எந்த நேரத்தில் நம்மை எந்த இடத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதை மக்களே தீர்மானிப்பார்கள். அந்த நம்பிக்கையோடு தான் நாம் 25 ஆண்டு காலமாக இந்த தேர்தல் களத்திலே பயணித்து வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலில் அம்பேத்கர் பெயரை முன்னிறுத்தி ஒரு இயக்கம் தோன்றி திமுக அதிமுக ஆகிய ஆண்ட ஆளும் கட்சிகளோடு கூட்டணி அமைத்து தனி சின்னத்திலே போட்டியிட்டு முதல் முறையாக எந்த பெரிய கட்சி சின்னத்திலும் இல்லாமல் தனி சின்னத்திலே சுயேட்சை சின்னத்திலே போட்டியிட்டு 2006 2 இடங்களில் வெற்றி பெற்ற முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள். தலித் இயக்கமும் இதற்கு முன்பு வெற்றி பெற்றிருக்கலாம், இப்போது வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் இரட்டை இலை அல்லது வேறு ஏதேனும் ஒரு சின்னத்தில் இருந்துதான் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் 2006 நாம் மணி சின்னத்திலே போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். 2009 நாம் நட்சத்திரம் சின்னத்திலே போட்டியிட்டு தனி சின்னத்திலே போட்டியிட்டு 10 நாள் இடைவெளியில் அந்த சின்னத்தை வாங்கி வந்து உச்சநீதிமன்றம் வரையில் போய் வழக்கு நடத்தி டெல்லிக்கு போய் அந்த சின்னத்தை வாங்கி வரும்போது 10-12 நாள் தான் பிரச்சாரம் முடிவதற்கு இடைவெளி இருந்தது. அவ்வளவு தேர்தல் 6 சட்டமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்து இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், நீங்கள் வெற்றி பெறுவது கடினம் என்று எல்லோரும் சொன்னார். 2009 பரவாயில்லை, மக்கள் ஏற்றுக்கொண்டால் நல்லது, மகிழ்ச்சி. ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மகிழ்ச்சி. வெறும் தேர்தலுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல இந்த கட்சி. மக்களை அரசியல்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி, மக்களை அமைப்பாக்குவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி, வலிமையற்றவர்களை வலிமையுள்ளவர்களாக வலுப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி இந்த கட்சி என்று நான் அப்போதே துணிந்து நட்சத்திரம் சின்னத்திலே நின்று 2009 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதுவும் தமிழ்நாட்டு அரசியலில் முதல் வரலாறு, முதல் பதிவு.
அதன் பிறகு 2016 நாம் எடுத்த முயற்சி தான் மக்கள் நல கூட்டணி. ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் நாம் ஏற்படுத்தினோம். நாம் உருவாக்கிய அந்த கூட்டணியில் தான் கடைசியாக நம்மோடு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து சேர்ந்தார். அவரை நாம் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தோம் என்றாலும் கூட அது அவரால் உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. நாம் உருவாக்கிய கூட்டணியில் நம்மோடு வந்து இணைந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதுவும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நாம் செய்த முதல் பதிவு, வரலாற்று பதிவு. 2019 நாம் 2 தொகுதிகளை பெற்றோம். தவிர்க்க முடியாத நிலையில் ஒரு தொகுதியை மட்டும் நாம் தனி சின்னத்திலே போட்டியிருக்கிறோம். ஆனாலும் 2 உறுப்பினர் வெற்றி பெற்றோம். 2021 6 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டோம். 6லும் தனி சின்னம் தான், பானை சின்னம். அதில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் தனி சின்னத்திலே. இது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இதுவும் ஒரு மகத்தான பதிவு. அதிலும் 2 பொது தொகுதிகளில் 2 தொகுதி பெற்றோம். பொது தொகுதி 2 தொகுதியில் வெற்றி பெற்றோம். 100க்கு 100 வெற்றி. திருப்போரூர் வன்னியர் சமூகத்தை சார்ந்த மக்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் அந்த வன்னியர் பெருங்குடி மக்களும் சிறுத்தைகளின் வேட்பாளர் என்று தெரிந்து சிறுத்தைகளின் சின்னம் பானை சின்னம் என்று பார்த்து அதை தேடி பார்த்து வாக்களித்து வெற்றி பெற வைத்தார். நாகப்பட்டினத்திலும் அப்படித்தான் பானை சின்னம் பொது தொகுதி ஒரு இஸ்லாமியரை நிறுத்தி வெற்றி பெற வைத்திருக்கிறோம். இதுவும் தமிழக அரசியல் வரலாற்றில் நாம் செய்திருக்கிற மகத்தான பதிவு. அதேபோல் கலந்து கொண்ட அத்தனை தலைவர்களும் வியந்து புகழ்ந்து பாராட்டிய மாநாடு. இப்படி ஒரு மாநாட்டை இதுவரை நாம் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெல்லும் ஜனநாயக மாநாடு திருச்சிராப்பள்ளியிலே நடைபெற்றது. மாநாட்டு திடலின் இடதுபுறம் 35 கிலோமீட்டர் பெரம்பலூர் வரையில் ஆயிரக்கணக்கான வண்டிகள் தேங்கியிருந்தன. நம்முடைய வண்டிகள், மாநாட்டுக்கு வந்த வண்டிகள். மாநாட்டு திடலில் இருந்து வலது பக்கமாக சமயபுரம் வரையில் ஆயிரக்கணக்கான வண்டிகள், தென் மாவட்டங்களில் இருந்து வந்த வண்டிகள் தேங்கியிருந்தன. நமது மாநாட்டுக்கு வந்த தோழர்களின் வண்டிகள். அந்த வண்டிகளில் இருந்து இறங்கி வராமல் வண்டிகளிலேயே அமர்ந்தவர்களின் எண்ணிக்கையே சில லட்சம் பேர் இருப்பார்கள். போதிய அளவிலே ஊடகங்கள் அதை ஒளிபரப்பாமல் இருக்கலாம். ஆனால் சமூக ஊடகங்கள் அதை எடுத்து உலகம் எங்கிலும் பரவச் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த வரலாற்று சாதனையாக வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நடத்தி காட்டி தமிழக அரசியலில் ஒரு புதிய வரலாற்று பதிவை செய்திருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவேதான் சொன்னேன், தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி, தமிழகத்தின் 3வது பெரிய அரசியல் சக்தி, தமிழகத்தின் அனைத்து கிராமங்களிலும் கிளைகளை கொண்டிருக்கிற கட்சி, அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகவர்களை நியமித்து வடமண்டலத்திற்கு முகவர்கள் மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அருமை தோழர்களே, இன்றைக்கு தமிழக மக்களால் கொள்கை அடிப்படையில் புரிந்து கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேசிய அளவில் பல தலைவர்கள் வந்து பங்கேற்றார். சீதாராம் யெச்சூரி அவர்கள், டி ராஜா அவர்கள், திபங்கர் பட்டாச்சாரியா அவர்கள் 3 பேரும் டெல்லியிலிருந்து வந்து பங்கேற்றார்கள். மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் கடைசி நேரத்தில் வரையிலாமைக்கு வருத்தம் தெரிவித்து கடிதம் அனுப்பியிருந்தார். அருமை தோழர்களே, இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஒரு கட்சியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய அளவில் அனைவராலும் அறியப்படுகிற ஒரு கட்சியாக, இந்திய அளவில் தலித் மற்றும் பழங்குடியின மக்கள் இந்த கட்சி நமக்கான கட்சி என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கட்சியாக ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா என்று அந்தந்த பகுதிகளில் வாழ்கிற அந்தந்த மொழியை பேசுகிற மக்கள்
விசிகே எங்கள் கட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வீதி வீதிகளாக இந்த கொடிகளை ஏற்றி செல்கிறார்கள். இன்றைக்கு தென்னிந்தியா முழுவதும் இந்த கொடி பறக்கிறது. நீங்கள் ஆந்திராவுக்கு போனால் கூட விசிகே என்று சொன்னால் உங்களை வரவேற்பதற்கு அங்கேயும் சிறுத்தைகள் உண்டு. நீங்கள் தெலுங்கானாவிலே போய் இறங்கி நாங்கள் தமிழகத்திலிருந்து வருகிறோம் விசிகே என்று சொன்னால் உங்களை அங்கே வரவேற்பதற்கு சிறுத்தைகள் இருக்கிறார்கள். நீ தெலுங்கிலே சொல்ல வேண்டாம், தமிழிலே பேச வேண்டாம், விசிகே என்று சொன்னால் போதும் உன்னை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கம் இன்றைக்கு தென்னிந்திய மக்களிலேயும் பரவி இருக்கிறது, வளர்ந்து வருகிறது. அப்படிப்பட்ட இந்த கட்சிக்கு இப்போது மிக முக்கியமான ஒரு களம் இந்த தேர்தல் களம். இதை நாம் பெறுகிற வெற்றி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு மகத்தான வெற்றியாக அமையும். அதற்கு எப்போதும் போல் உங்களை போன்றவர்களின் நல்லாதரவு நல்வாழ்த்தும் தேவை என்பதை சொல்லி இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு இந்த பகுதியிலிருந்து மக்களை திரட்டி வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து நம்முடைய அன்பு சகோதரர் செயல் வீரர் வி.கே. ராஜன் அவர்களின் இந்த பணிகள் சிறப்புக்குரியவை. எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும், வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு தீவிரமான ஈடுபாடு கொண்டவர் வி.கே. ராஜன். அவருடைய இந்த பணிகளை நான் பாராட்டி அவருக்கும் சிறப்பான நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி.